நமஸ்காரம். தனுசு ராசி தனுசு லக்ன நேயர்களுக்கு குரு பேசி என்ன செய்யுது? இவரே ராசியாதிபதி போய் உச்சம் பெறார். 8ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது மான அவமான ஸ்தானம், வரவு செலவு ஸ்தானம். அந்த ஸ்தானத்துல குரு போய் உச்சம் பெற்றாரு. ராசிக்கு நாளுக்குடைய ஒரு 8ல போய் உச்சம் பெற்றா தொழில் ரீதியான தொந்தரவுகளை உண்டு பண்ணுவார், பண பிரச்சனைகள் உண்டு பண்ணுவார், சில நேரம் ஸ்டேஷனுக்கெல்லாம் போகிற மாதிரி சூழ்நிலை உண்டு பண்ணுவார். ஸோ 8 குரு எப்பவுமே கெடுதலை செய்வார்னு எல்லா நூல்களையும் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் தன் ராசியாதிபதி உச்சம் பெற்று அங்கே போய் இருக்கிறனால பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே கொண்டு வந்துடுவார். ராசிக்கு 8ல இருந்து தனஸ்தானத்தை பார்வை செய்கிறாரு, சுகஸ்தானத்தை பார்வை செய்கிறாரு. அப்போ எல்லாமே அது கட்டுக்குள்ள அடங்கி நிற்கும். ஸோ ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்வை, 2ஆம் இடத்தை குரு பார்வை செய்கிறது. தன பிரச்சனை இருக்காது, பணம் வந்து சேர்ந்துடும். தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை நண்பர்களிடமும் மனைவி மக்களிடம் கொடுத்துருவாரு. திடீர்னு ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம், திடீர்னு அவர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி கத்தி அதன் மூலமாக ஒரு தொந்தரவை உண்டு பண்ணிடுவார். ஸோ தனுசு ராசிக்கு ராசியாதிபதி உச்சம் பெற்றால் கூட சிறு சிறு தொந்தரவுகளை அவர்கள் அடைந்து தான் ஆகணும். ஆனால் பணப்பிரச்சனை இருக்காது, வாழ்க்கை பிரச்சனை இருக்காது, தொழில் ரீதியான தொந்தரவுகள் இருக்காது, அதெல்லாம் கட்டுக்குள்ள இருக்கும். ஸோ தனுசு ராசிக்கு 12ஆம் இடத்தை வேற குரு பார்வையினால விரையும் கட்டுக்குள்ள இருக்கும். மொத்தத்தில் சனி குரு பயிற்சி சாதகமான சூழ்நிலை இல்லாட்டியும் பாதகமான சூழ்நிலைகளை தராது, நன்மையை செய்யும்.